வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று கேட்கவிருப்பது திரு ராஜேஷ்குமார் அவர்களின் நாளும் தெரிந்து கொள் கிரைம் நாவல். செஷன் கோர்ட்டின் 5வது சாம்பர். காலை 11:30 ஜட்ஜ் சிதம்பரநாதன் தனது வலது கையால் மேவாவை தாங்கியிருக்க, கோர்ட்டின் 60% கும்பலும் அந்த சாம்பரில் மொய்த்திருந்தது. நிலவியிருந்த கணிசமான நிசப்தத்தை கலைத்துக்கொண்டு பிராசிக்யூட்டர் சத்தியமூர்த்தி கூண்டை நோக்கி நடந்தார். 40 வயதை கடந்திருந்தார். படித்த சட்டம் கண்ணாடி அணிந்திருந்த கண்களுக்கு பின்னால் இருந்தது. கோர்ட்டுக்கு வருவதற்கு முன்னால் வீட்டில் மனைவி கீதாஞ்சலி மடித்து கொடுத்த வெற்றிலைப்பாக்கு இந்த நிமிஷம் சிவப்பாய் உதட்டில் உறைந்து போயிருந்தது. கூண்டை நெருங்கிய சத்தியமூர்த்தி கூண்டில் கை கட்டி போலி பவியத்தோடு நின்றிருந்தவனை ஏறிட்டார். உங்க பேர் என்ன? ராக்கப்பண்ணுங்க. கொலை செய்யப்பட்ட தியாகேசர் கிட்ட நீங்க என்ன வேலை பார்த்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் அவரோட கார் டிரைவருங்க. எத்தனை வருஷமா? 4 வருஷமா இருக்குங்க. தியாகேசர் கிட்ட மொத்தம் எத்தனை கார் இருக்கு? ஒரே ஒரு கார் தாங்க. என்ன காரு? அம்பாசிடருங்க. நம்பரு TOV 6734ங்க. போன மாதம் 6ஆம் தேதி போர்ஸ்லாண்ட் பக்கத்தில் தியாகேசரோட காரை 4-5 பேர் மடக்கி காரோட கண்ணாடியை உடைச்சப்போ காரை நீங்க தானே ஓட்டிட்டு போனீங்க? ஆமா. தாக்கியவங்க யார் யாருன்னு தெரியுமா? ஒருத்தனை மட்டும்தாங்க தெரியும். யார் அவன்? அதோ அவர்தானுங்க. கார் டிரைவர் ராக்கப்பன் கையை நீட்டி எதிரே கூண்டில் நின்று இருந்த அந்த வாலிபனை சுட்டி காட்டினான். காரை தாக்கின 4-5 பேர்கள்ல இவரை மட்டும் எப்படி உங்களால அடையாளம் கண்டுக்க முடிஞ்சது? எல்லோருமே மூஞ்சிக்கு கர்ச்சிப் மாதிரி கட்டி இருந்தாங்க. இந்த ஆளோட கர்ச்சிப் மாத்திரம் மூஞ்சில இருந்து நழுவிடுச்சுங்க. மற்றவங்க வேற இந்த ஆளை டேய் துரைராஜன்னு கூப்பிட்டாங்க. சரி, நீங்க போகலாம். டிரைவர் ராக்கப்பன் ஜட்ஜையும் பிராசிக்யூட்டர் சத்தியமூர்த்தியையும் கைகளால் வணங்கிவிட்டு கூண்டை விட்டு இறங்கி போக, சத்தியமூர்த்தி ஜட்ஜிடம் திரும்பினார். மை லார்ட், கொலை குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிற துரை என்கிற துரைராஜ் ஏற்கனவே ஒரு தடவை குண்டர்களோடு தியாகேசரின் காரை மறித்து கண்ணாடியை உடைத்து தாக்கி கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் தெய்வாதீனமாக அன்றைக்கு தியாகேசர் தப்பித்து கொண்டார். அந்த சம்பவத்திற்கு பின் போன மாதம் 13ஆம் தேதி, அதாவது சரியாய் 1 வாரம் கழித்து, தியாகேசர் அவர் வீட்டு படுக்கை அறையில் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கிறார். தியாகேசர் ஒரு பெரிய நிறுவனத்தின் டைரக்டர். சமூகத்தில் அந்தஸ்தான வாழ்க்கை நடத்தி வந்தார். அவரை தன் சொந்த லாபங்களுக்காக கொலை செய்த துரைராஜுக்கு EPCO 302வது செஷன் படி உச்ச தண்டனையாக மரண தண்டனை விதிக்க வேண்டுகிறேன். எதையோ மும்பரமாய் தாளி எழுதி கொண்டிருந்த ஜட்ஜ் சிதம்பரநாதன் கழற்றி வைத்திருந்த கண்ணாடியை எடுத்து கண்களுக்கு கொடுத்து கொண்டு வழக்கை வருகிற 20ஆம் தேதி தள்ளி வைப்பதாக கூறி எழுந்து போனார். கோர்ட் லேசான கலையலுக்கு உட்பட்டது. கூண்டுக்கு கொஞ்சம் தள்ளி காத்திருந்த காப்ஸ் கையில் விலங்கோடு துரைராஜை மொய்த்து தள்ளி கொண்டு போக, மற்ற வக்கீல்கள் சத்தியமூர்த்தியின் பக்கமாய் சிநேகபாவ புன்னகையோடு வந்தார்கள். எதிர்த்தரப்புல வந்த பல சாட்சியங்களை நல்லாவே கவித்து விட்டுருக்கீங்க பிராசிக்யூட்டர் சார். துரைராஜுக்கு சாதகமா இருந்த கேஸை உங்களோட 2-3 குறுக்கு விசாரணையில் அவனுக்கு பாதகமா மாறிடுச்சு. உங்க ஃபைனல் ஆர்கியூமெண்ட் மட்டும் அமர்க்கலமா இருந்துச்சு. ஜட்ஜ் கண்ணை மூடிக்கொண்டு துரைராஜுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவார். யூ ஹாவ் டன் எ மார்வலஸ் ஜாப் மிஸ்டர் சத்தியமூர்த்தி. சீனியர் அட்வொகேட் அண்ணாஜி ராவின் பாராட்டு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே தேங்க்யூ சொல்லி சாம்பருக்கு வெளியே வந்த சத்தியமூர்த்தியை சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் நெருங்கினார். சார் சொல்லுங்க. வறண்டாவில் நடந்து கொண்டே பேசினார் சத்தியமூர்த்தி. கேஸ் 20ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரப்ப எதிர்த்தரப்பு வக்கீல் ஒரு புதிய சாட்சியை கொண்டு வர போறதாக ஒரு ரூமர் சார். சாட்சி தானே, வரட்டும். அப்புறம் சார் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்னை மிரட்டினான் சார். துரைராஜ் கேஸ்ல தீர்ப்பு துரைராஜுக்கு பாதகமா இருந்தா சம்பந்தப்பட்ட எல்லோருக்குமே தண்டனை காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னான் சார். ரப்பிஷ். யாரவன்? தெரியல சார். என்னோட சட்ட வாழ்க்கையில இது மாதிரி எத்தனையோ மிரட்டல்களை ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால விட்டவன் நான். கம்பாரிசன் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட்ல எனக்கு ஒரு காப்பி வேணும்னு கேட்டிருந்தனே. ரெடியா இருக்கு சார். சாயந்தரம் கொண்டு வந்து தரட்டுமா? ப்ளீஸ். வராண்டா 2 பக்கமாய் பிரிந்து போக சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் சத்தியமூர்த்தியிடம் கை குலுக்கி விடை பெற்று கொண்டு வலப்பக்கமாய் திரும்பி நடந்தார்.
சத்யமூர்த்தி கோர்ட்டின் கார் பார்க்கிங்கை நெருங்கி தன்னுடைய அம்பாசிடர் காரை தொட்டார். கதவை திறந்து உள்ளே பிரீஃப் கேஸை எறிந்துவிட்டு டிரைவிங் சீட்டை ஆக்கிரமித்தார். காரை உசுப்பி கோர்ட் காம்பவுண்டை தாண்டினார். சேலத்தின் எரிச்சலான நெரிச்சல் தெருக்களில் காரை லாவகமாக ஓட்டி 10 நிமிஷத்திற்கு பிறகு ஸ்வர்ணபுரியில் இருக்கும் தன்னுடைய பங்களாவை நெருங்கினார். திறந்திருந்த காம்பவுண்ட் கேட் வழியே காரை நுழைத்து போர்ட்டிகோவில் மௌனமாக்கினார். பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினார். போர்ட்டிகோ படியேறி போய் சுவரில் இருந்த காலிங் பெல்லை தேய்த்தார். அது சத்தம் கேட்டு அடங்குவதற்கு முன் கதவு மெல்லமாக தயங்கி தயங்கி திறந்தது. கதவுக்கு பின்னால் அவன் நின்றிருந்தான். கருப்பாய் உயரமாய் சிரித்து கொண்டு கையில் பிஸ்டலை பிடித்துக்கொண்டு, "வாங்க பிராசிக்யூட்டர் சார்" என்றான். சென்னை வேட்பேரி நெடுஞ்சாலையில் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாய் நிறைய தூங்கு மூஞ்சி மரங்களுக்கு மத்தியில் குளிர்ச்சியோடு சிக்கியிருந்த பெண்கள் ஹாஸ்டல். நேரம் காலை 8 மணி. அக்ஷயா குளியல் அறையிலிருந்து வெளிப்பட்டு ஷிஃபானுக்கு நுழையலாமா சீனா சில்கில் நுழையலாமா என்று யோசித்த வினாடி எதிர் வராண்டாவில் 10வது ரூமிலிருந்து மெகாஃபோன் தொண்டைக்காரி மேகலா குரல் கொடுத்தாள். "அக்ஷயா, அக்ஷயா, உனக்கு ஃபோன் டி." "வரண்டி" என்றவள் அவசர அவசரமாய் கைக்கு கிடைத்த ஷிஃபானுக்குள் நுழைந்து தலையை அவசர அவசரமாய் கோதி ஸ்டிக்கரை நெற்றியின் மையத்திற்குள் கொடுத்து வேக வேகமாய் ஹாஸ்டலின் ஆபீஸ் அறையை நெருங்கி போனாள். வார்டன் மரிய ஜோசப் தன் சோடா புட்டி கண்ணாடியின் உதவியால் மளிகை கடை பில்லை சரிபார்த்து கொண்டு இருக்க, அவள் அருகே டெலிபோன் ரிசீவர் ஒருகளித்து படுத்திருந்தது. வேக வேகமாய் போய் ரிசீவரை எடுத்த அக்ஷயாவுக்கு 20 வயது இருக்கலாம். ஒடிசலான உடம்பு. எத்திராஜ் கல்லூரியில் பிஎஸ்சி படிக்கும் அக்ஷயாவுக்கு சொந்த ஊர் சேலத்து பக்கத்தில் அயோத்தியா பட்டினம். சேலம் கல்லூரியில் படிக்க பிடிக்காம சென்னைக்கு வந்து அடுத்த வருஷம் பிஎஸ்சி முடிக்க இருப்பவள். "ஹலோ, யார் பேசுறது?" "நான் நட்ராஜ் பேசுகிறேன்." "நட்ராஜா? உங்களுக்கு யார் வேணும்?" "அக்ஷயா." "நான் தான் அக்ஷயா." "நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே." "உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு தெரியும். நீங்கள் பரத்குமாரை காதலிக்கிறவங்க தானே?" அதிர்ச்சியானாள் அக்ஷயா. ஆமா, நீங்கள் யாரு?" "அவரோட ஃப்ரெண்டா?" "இல்லை, தம்பி." "அவருக்கு தம்பி இல்லைன்னு சொன்னாரே." "நான் அவரோட கசின் பிரதர்." "சரி, என்ன விஷயம்?" "ஒரு முக்கியமான விஷயம்." "சொல்லுங்க." "நானும் பரத்குமாரும் அந்த ஸ்கூட்டர் ஒரு கேள்வி மேலே மோதி கேள்வி அதே ஸ்பாட்ல உயிரை விட்டுட்டா." "ஐயோ!" வார்டன் மரிய ஜோசப் நிமிர்ந்து அக்ஷயாவை பார்த்தாள். "நல்ல வேளை, ஸ்கூட்டரை நான் ஓட்டிட்டு வரல, பரத்குமார் தான் ஓட்டிட்டு வந்தான். ஜனங்க கிட்ட சமத்திய தர்ம அடி. நான் எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டு." பதட்டமானாள் அக்ஷயா. "இப்போ பரத்குமார் எங்கே இருக்காரு?" "சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல. உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்ல சொன்னா. சொல்லிட்டேன். நீங்க போய் அவனை ஜாமீன்ல எடுப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ அது உங்களோட விருப்பம். நான் மெசேஜை உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன்." அக்ஷயா புரிந்தாள். "தம்பின்னு சொல்றீங்க, அவருக்கு உதவி பண்ணக்கூடாதா?" "பண்ணலாம் மிஸ் அக்ஷயா. ஆனா அதில் ஒரு சிக்கல் இருக்கு. பரத்குமாருக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம வண்டியை ஓட்டி ஒருத்தனை கொன்னுட்டா அது கொலை பண்றதுக்கு சமம். சட்டம் இந்த விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருக்கும். அதான் நான் விலகிட்டேன்." "சரி, நான் போய் அவரை ஜாமீன்ல எடுக்கிறேன்." "எந்த ஸ்டேஷன் சொன்னீங்க?" "சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்." ரிசீவரை தட்டென்று சாத்தினாள் அக்ஷயா. வார்டன் மரிய ஜோசப் நிமிர்ந்தாள். குரலில் சந்தேகம் தடவி கொண்டு கேட்டாள். "ஃபோன்ல யாரு?" "என்னோட ரிலேட்டிவ் மேடம்." "ரிலேட்டிவ்னா யாரு?" "பெரியப்பா பையன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கானா மேடம். நான் போயிட்டு வந்துடுறேன்." "காலேஜ்?" "2 நாள் லீவு மேடம்." "அந்த லீவ் லெட்டரை எடுத்து எழுதி தந்துட்டு போ." "சரி மேடம்." மேஜை மேல் இருந்த ஒரு பேப்பரை எடுத்து பரபரவென்று எழுதி கையெழுத்திட்டு மேஜை மேல் வைத்துவிட்டு வெளியே பாய்ந்தாள். தெருமுனைக்கு போய் ஆட்டோவை பிடித்து 15 நிமிடம் அவஸ்தையாய் டிராவல் செய்து சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் இறங்கிய போது, "ஹாய் அக்ஷயா." இடது பக்கத்திலிருந்து குரல் வந்தது. திரும்பினாள். ஸ்டாண்ட் போட்டு இருந்த ஸ்கூட்டரில் சாய்ந்தபடி நின்று இருந்த பரத்குமார் கையை ஆட்டி சிரித்தான். உதட்டில் சிகரெட்டை அவசர அவசரமாய் உமிழ்ந்தான். ஷர்ட் பாக்கெட்டில் இருந்த அக்ஷயாவின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்து அதற்கு முத்தமிட்டான். அக்ஷயா ஆட்டோவை அனுப்பிவிட்டு அவனை ஆச்சரியமாய் நெருங்கினாள்.
போலீஸ் உங்களை விட்டுடுச்சா பரத்குமார்? அவன் சிரித்தான். போலீஸ் போலீஸ் என்ன எதுக்காக விடணும்? நான் என்ன கொலையா பண்ணினேன்? இல்ல கொள்ளடிச்சானா? இல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் எங்குள்ள பெண்களுக்கு சில்மிஷம் செய்தேனா? எதற்கு என்ன போலீஸ் பிடிக்க வேண்டும்? நீங்களும் உங்க கசின் பிரதர் நடராஜும் ஸ்கூட்டர்ல போய் ஒரு கேள்வி மேல மோதிட்டதா கேள்விப்பட்டேன். கனவு கண்டியா? ஃபோன் வந்தது. சரி அக்ஷயா, காலேஜுக்கு அரை நாள் லீவு போட்டுட்டியா? போட்டுட்டேன். இன்னைக்கு சத்தியத்துல மார்னிங் ஷோ போகலாமா? ஃபோன்ல பேசியது நீங்க தானா? அந்த நடராஜ் நானே தான். டெலிஃபோன் பூத்துல புகுந்து ரிசீவருக்கு கர்ச்சிப்பை போத்தி பேசினேன். இல்லாத கசின் பிரதர் நடராஜ் உருவானா? யோ யோ யோ! தன் அரிசி பற்களை கடித்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள் அக்ஷயா. என் முட்டாள் காதலனே, எதுக்காக இந்த பொய்? நாளைக்கு மார்னிங் ஷோ போகலான்னு கூப்பிட்டப்போ நேத்திக்கு நீ வரமாட்டேன்னு சொன்ன, அதான் இந்த பொய். அக்ஷயா முறைத்தாள். முறைக்காத அக்ஷயா, இந்த போஸ்ல நீ ரொம்பவும் வயசான மாதிரி இருக்க. பைக்கில் ஏறி உட்காரு. எக்னோர் மச்சியாவில் போய் டிஃபன் சாப்பிட்டு சத்தியம் தியேட்டருக்கு போயிடுவோம். அட்டகாசமான அமர்க்கலமான மடையாட படம். நீங்க உருப்பட மாட்டீங்க. அட, என் காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்ற மாதிரியே நீயும் சொல்ற. அவர் உனக்கு ஏதாவது சொந்தமா? ஷட்டப்! வாயை பொத்தி கொண்டான். அக்ஷயா பொறுமினாள். முதல்ல நான் தந்தி ஆபீஸுக்கு போக போறேன். எதுக்கு? தந்தி கொடுக்க. யாருக்கு? சேலத்துல இருக்கிற உங்க அண்ணன் பிராசிக்யூட்டர் சத்தியமூர்த்திக்கு. என்னன்னு? சார், நீங்க அனுப்புற பணத்தை வச்சுக்கிட்டு ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிட்டு வக்கீல் படிப்பை கவனிக்காம உங்க தம்பி பரத்குமார் சீரழிகிறார். என் போட்டோவை எப்ப பார்த்தாலும் ஷர்ட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அதுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்க உடனடியா சென்னை வந்து அவரை கண்டிக்கலனா அவர் பிற்காலத்துல ஹைகோர்ட்ல பட்டாணி வியாபாரம் தான் பண்ணுவாரு என்று சொல்லத்தான். பரத்குமார் ஆத்திரமாய் ஸ்கூட்டரை உதைத்தான். காதல் பண்ண தெரியாத பெண்ஜடமே, ஏறி உக்காரு. உன்னை ஹாஸ்டல்ல கொண்டு போய் இறக்கிடுற. நானும் காலேஜுக்கு போறேன். இப்போ சொன்னீங்களே, அது உத்தமம். பைக்கில் ஏறி உட்கார்ந்து அவனுடைய இடுப்பை கவ்வினாள் அக்ஷயா. ஸ்கூட்டர் ஹாஸ்டலை நோக்கி பொய் கோபத்தோடு சீறியது. சத்தியமூர்த்தி மூக்கு கண்ணாடி அணிந்த கண்களால் அதிர்ந்து போய் பின்னுக்கு நகர, பின்னாலும் யார் மீதோ முட்டிக்கொள்ள திரும்பி பார்த்தார். அதே கருப்பு நிறத்தில் அதே உயரத்தில் ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி இன்னொருத்தன் தெரிந்தான். யாரப்பா நீங்க? உங்க சொந்தக்காரங்க பிராசிக்யூட்டர் சார். வாங்க, உள்ளே போய் பேசுவோம். அவர் திமிர திமிர உள்ளே தள்ளி கொண்டு போனார்கள். அவருடைய மனைவி கீதாஞ்சலி வியர்வை மின்னும் முகத்தோடு சோபாவில் உட்கார்ந்திருந்தாள். அகலமான நெற்றியில் இருந்த குங்குமம் குழம்பு போல் இலகி இருந்தது. மூக்கில் வைர மூக்குத்தி மின்னியது. கணவரை பார்த்து கத்தினாள். அவர் ஒன்னும் பண்ணாதீங்க. 2 தடியன்களில் ஒருத்தன் சிரித்தான். ஒன்னும் பண்ணிட மாட்டோமா, பயப்படாதீங்க. நாங்க சொல்ற வார்த்தையை மட்டும் புருஷன் கேட்டா போதும். சத்தியமூர்த்தி வலுக்கட்டாயமாய் மனைவி அருகே உட்கார வைக்கப்பட்டார். ஜன்னல்களும் கதவுகளும் சாத்தப்பட்டது. 2 பேரும் எதிரே வந்து உட்கார்ந்தார்கள். பிராசிக்யூட்டர் சார், துரைராஜ் கேஸ்ல அவனுக்கு தூக்கு வாங்கி தராம ஓய மாட்டீங்க போலிருக்கே. சும்மா சொல்லக்கூடாது. நீங்க கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமா உழைக்கிறீங்க. ஜட்ஜே அசந்து போற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்களாமே. அப்படியா? நீங்க எந்த கேஸுக்கோ எப்படியோ ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு போங்க. கேஸ்லையும் ஜெயிங்க. நாங்க வேண்டான்னு சொல்லல. ஆனா துரைராஜ் கேஸ்ல உங்க திறமையை நீங்க காட்டக்கூடாது. ஒரு டம்மி மாதிரி வந்து விசாரணை பண்ணிட்டு போகணும். அவன் விடுதலையாகணும். சத்தியமூர்த்தி 2 பேரையும் மாறி மாறி பார்த்தார். என்ன பிராசிக்யூட்டர் சார் அப்படி பாக்குறீங்க? நீங்க யாருன்னு பார்த்துட்டு இருக்க. நாங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிராசிக்யூட்டர் சார்? பேச போற விஷயம்தான் முக்கியம். என்ன பேச போறீங்க? நீங்க அந்த துரைராஜ் கேஸ்ல தீவிரம் காட்டக்கூடாது. முடிஞ்சா உடம்பு சரியில்லை, பிளட் ப்ரெஷர்னு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்குங்க. கேஸை வேற பிராசிக்யூட்டர் நடத்துவாங்க. நாங்க அவரை கவனிச்சுக்கிறோம். நான் கேஸ் எடுத்த பின்னாடி பின்வாங்கினது கிடையாது. அப்போ கேஸ்ல தீவிரம் காட்டாதீங்க. ஒரு உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அந்த கடமை உணர்ச்சிக்கு ஒரு விலை பேசிக்குவோமா பிராசிக்யூட்டர் சார்? சொல்லிக்கொண்டே ஒருவன் கையில் இருந்த பிரீஃப் கேஸை பிரித்து அவர் முன்னால் நீட்டினான். பிரீஃப் கேஸில் பூராவும் கரன்சி பயிராகி இருந்தது.
சத்தியமூர்த்தி புன்னகித்தார். இதுல எவ்வளவு பணம் இருக்கு? 2 லட்சம். என்னோட கடமை உணர்ச்சிக்கு ரேட்டு ரொம்ப சீப்பா இருக்கே. இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பின்னால் ஒரு பசையுள்ள ஆசாமி இருக்காருன்னு தெளிவா புரிஞ்சு போச்சு. அவர் யாருன்னு சொல்லுங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு இந்த பணம் தேவையில்லாத ஒண்ணு. பேசுறத கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க ப்ராசிக்யூட்டர் சார். பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டியோட முகத்தை பாருங்க. அந்த அம்மா நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்க வேண்டாமா? மணக்க மணக்க பூ வச்சுக்க வேண்டாமா? கான்வென்ட்ல படிக்கிற உங்க 13 வயசு பொண்ணு வயசுக்கு வரும்போது நீங்க அதுக்கு சீர் நடத்தி பார்க்க வேண்டாமா? அவன் பேசிக்கொண்டு இருக்கும்போதே பக்கத்து மேஜையில் இருந்த டெலிபோன் கூப்பிட்டது. எல்லோரும் திரும்பி அந்த டெலிபோனையே பார்த்தார்கள். சத்தியமூர்த்தி ரிசீவரை எடுப்பதற்காக எழுந்தபோது 2 பேரில் ஒருவன் அவருடைய தோளில் கை வைத்து அழுத்தி உட்கார வைத்தான். 1 நிமிஷம் ப்ராசிக்யூட்டர் சார். பிஸ்டலை உருவிக்கொண்டான். ரிசீவரை எடுத்து பேசுங்க. பேச வேண்டிய விஷயத்தை மட்டும் பேசிட்டு ரிசீவரை வச்சிடணும். அதிக பிரசங்கித்தனமா ஒரு வார்த்தை கூட பேசினாலும் சரி, நீங்க தாலி கட்டின மனைவி உயிரோடு இருக்க மாட்டாங்க. போய் பேசுங்க. கீதாஞ்சலி நெற்றி புட்டில் பிஸ்டலை வைத்தான் ஒருவன். சத்தியமூர்த்தி எழுந்து டெலிபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்தார். ஹலோ ஹலோ மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். எஸ் ஹோல்டிங். நான் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் பேசுறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? அந்த துரைராஜ் கேஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். நானும் டிஎஸ்பியும் உங்கள் வீட்டுக்கு வரலாம்னு இருக்கோம். வாங்கல, உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? நோ 10 நிமிஷத்துல வந்துடுறோம். வாங்க. ரிசீவரை வைத்து விட்டு திரும்பிய சத்தியமூர்த்தியிடம் பிஸ்டல் பேர் வழி பதட்டமாய் கேட்டான். யார் இங்க வர சொன்னீங்க? நான் வர சொல்லல, அவங்க தான் வேற ஏதாவது சொன்னாங்க. அதான் யாருன்னு கேட்டேன். இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பியும் வராங்க. 2 பேருமே திடுக்கிட்டார்கள். என்ன ப்ராசிக்யூட்டர் சார் விளையாடுறீங்களா? நாங்க இங்கே இருக்கோன்னு தெரிஞ்சோம் எதுக்காக அவங்கள வர சொன்னீங்க? போங்க, மறுபடியும் போய் ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லுங்க. சத்தியமூர்த்தி தயங்கினார். போங்க, போய் ஃபோன் பண்ணுங்க. கீதாஞ்சலியின் நெற்றி பொட்டில் பிஸ்டலின் வாய் இருக்கியது. சத்தியமூர்த்தி மெல்ல நடந்து போய் ரிசீவரை எடுத்தார். ஸ்டேஷனின் எண்களை டயலில் சுழற்றிவிட்டு லைன் கிடைத்ததும் யாரோடோ பேசிவிட்டு வந்தார். இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பியும் புறப்பட்டு வந்துட்டாங்களாம். இருவரும் பதட்டமானார்கள். ஒருவன் பிரீஃப் கேஸை படீரென்று மூடினான். கையில் எடுத்துக்கொண்டான். ப்ராசிக்யூட்டர் சார், துரைராஜோட கேஸ்ல நீங்க தீவிரம் காட்டுறது நல்லதில்ல. இந்த கேஸுக்கு உங்க மூளையை யூஸ் பண்ணாதீங்க. துரைராஜுக்கு தண்டனை கிடைச்சா நீங்க இருக்க மாட்டீங்க. 20ஆம் தேதி கேஸ் கோர்ட்டுக்கு வரப்ப நீங்க டம்மி மாதிரி வந்துட்டு போகணும். சாட்சிகளை குறுக்கு விசாரணைன்ற பேர்ல குதிரை எடுக்க கூடாது. சத்தியமூர்த்தி புன்னகையோடு அவர்களை பார்த்தார். சொன்னார். டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் இந்நேரம் என் வீட்டுக்கு பாதி தூரத்துல இருப்பாங்க. நீங்க 2 பேரும் இன்னும் இங்கே இருந்து பேசிட்டு இருக்க போறீங்களா? ப்ராசிக்யூட்டர் சார், இப்ப போறோம், இன்னும் 2 நாள்ல வருவோம் சொல்லிக்கொண்டே இருவரும் வாசலை நோக்கி போனார்கள். அவர்கள் போனதும் கீதாஞ்சலி நடுங்கும் குரலில் கேட்டாள். யாருங்க இவங்க? யாரோ ஒரு பெரிய மனுஷன் ஏவி விட்ட அம்புகள். கீதாஞ்சலி வியர்த்து போன தன் முகத்தை சேலை தலைப்பால் ஒற்றி கொண்டே சொன்னாள். நமக்கு இந்த விவகாரமே வேணாங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல தீவிரம் காட்டாம இருந்துருங்க. முடிஞ்சா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவு போடுங்க. கேஸை யாரோ எடுத்துட்டு எதையோ பண்ணிட்டு போகட்டும். சத்தியமூர்த்தி கொஞ்சம் அதிர்ச்சியோடு தன் மனைவியை பார்த்தார். என்ன கீதாஞ்சலி, யாரோ வந்து எதையோ சொல்லி மிரட்டுனா உடனே பயந்துறத்தா? எங்க அப்பாவுக்கு கிரிமினல் கிங் லாயர் கிருஷ்ணமூர்த்தினே பேரு. அந்த காலத்துல அவருக்கு வராத மிரட்டலா? நானாவது இப்போ கார் வச்சிருக்க. அப்போ கார் ஏது? குதிரை வண்டியில தான் கோர்ட்டுக்கு போவார். ஒரு பையன் அவர் மேல கைய வைக்க முடியலையே. அந்த காலம் வேறங்க, இந்த காலம் வேறங்க. எனக்கு என்னமோ வந்த 2 பேரையும் பார்த்தா மனசுக்கு பயமா இருக்கு. அவங்க எதுக்குமே துணிஞ்சவங்க மாதிரி தெரியுது. தயவு பண்ணி நான் சொல்றத கேளுங்க. கீதாஞ்சலி பேச்சை முடிக்கவில்லை. வெளியே போர்ட்டிகோவில் சர் என்று சப்தமும் ஜீப்பின் நீல நிற முகமும் தெரிந்தது. தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பால்ராஜ், டிஎஸ்பி ராஜசேகரனும் யூனிஃபார்ம்களோடு தெரிந்தார்கள். வாங்க மிஸ்டர் ராஜசேகரன். டிஎஸ்பி ராஜசேகரன் போன மாதம்தான் திருநெல்வேலியிலிருந்து மாற்றலாகி வந்தவர். வினு சக்கரவர்த்தி முகம், மீசையை மட்டும் தவிர்த்திருந்தார். சாரி மிஸ்டர் சத்தியமூர்த்தி, கோர்ட்டிலிருந்து அலுப்பா வந்தது உங்களுக்கு தொந்தரவு தரோம். சோ வாட், உட்காருங்க. உட்கார்ந்தார்கள். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசிக்யூட்டர் சார்.
இந்த துரைராஜ் கேஸு என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடுவேன். சத்தியமூர்த்தி இப்படி சொன்னதும் இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பியும் ஒருத்தரை ஒருத்தர் முகத்தை பார்த்து கொண்டனர். டிஎஸ்பி சொன்னார், மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், மினிஸ்ட்ரி சைடிலிருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் நியூஸ் வந்திருக்கு. நியூஸா? எஸ். போலீஸ் துரைராஜோட கேஸில் சிரத்தை காட்டக்கூடாதுன்னு துரைராஜ் விடுதலையாகணும்னு வந்திருக்கு. அதெப்படி சார் அவன் விடுதலையாக முடியும்? கொலை பண்ணியிருக்கானே, அவன் ரொம்பவும் முன்னேற்பாடாக அலிபியெல்லாம் வச்சு கொலை குற்றம் பண்ணி இருந்தாலும் நான் ரொம்பவும் சிரமப்பட்டு அந்த அலிபியெல்லாம் உடிச்சிட்டு வரேன். அதெப்படி சார் அவன் விடுதலையாக முடியும்? கொலை பண்ணியிருக்கானே, அவன் ரொம்பவும் முன்னேற்பாடாக சில விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கான். டிஎஸ்பி சிரித்தார். நீங்க அவ்வளவு சிரமப்படக்கூடாதுன்னு மேலிடம் நினைக்கிறாங்க. அப்போ கோர்ட்டுக்கு போய் கையை கட்டிட்டு உட்கார சொல்றீங்களா? அதுக்காகவா நான் சம்பளம் வாங்குறேன்? சத்தியமூர்த்தியின் குரலில் கோபம் தெரிந்தது. சாரி டு சே திஸ் ப்ராசிக்யூட்டர் சார், மேலிடத்திலிருந்து வர சில அண்டர் கிரவுண்ட் நியூஸ்களுக்கு நாம் உரிய மதிப்பை கொடுத்தாகணும். இல்லைன்னா பின்னாடி பெரிய விவகாரமா ஆகிவிடும். அதுக்காக என்ன செய்ய சொல்றீங்க சார்? லீவு போட்டுடுங்க. லீவா? எஸ், மெடிக்கல் லீவ். நீங்க பேசுறது சரியில்லை டிஎஸ்பி சார். நான் லீவு போட்டாலும் வேறு யாராவது ஒரு ப்ராசிக்யூட்டர் கேஸை நடத்தத்தான் போறாரு. அப்போ அந்த துரைராஜ் தப்பிக்க முடியாது. ஹி வில் பி சென்டஸ். உங்க அளவுக்கு வரப்போகிற ப்ராசிக்யூட்டருக்கு ஸ்கில் இருக்குமோன்னு மேலிடம் நம்பல சார். நீங்க இந்த கேஸ்ல இருந்து விலகினா போதும், துரைராஜ் தப்பிச்சிடுவான். சத்தியமூர்த்திக்கு கோபம் வந்தது. டிஎஸ்பி சார், காக்கி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா இல்லை? மேலிடத்திலிருந்து வர அண்டர் கிரவுண்ட் நியூஸுகளுக்கு நான் மதிப்பு கொடுத்தா சட்டம் அண்டர் கிரவுண்டுக்கு போயிடும். நீங்க வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் 2 பேரு லட்சம் ரூபாயோட வந்து பார்த்தாங்க. நீங்க சொன்ன இதே வார்த்தைகளை சொல்லிட்டு மிரட்டிட்டு போனாங்க. யார் அவங்க? நீங்க சொன்ன அந்த அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட்ஸ். சரி, என்னையிலிருந்து லீவ் போடுறீங்க ப்ராசிக்யூட்டர் சார்? நான் லீவு போட போறதில்ல சார். இது மிகப்பெரிய இடத்து விவகாரம். நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுங்க. யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை டிஎஸ்பி சார். இது சட்ட விவகாரம். நான் என்னைக்குமே முன் வச்ச காலை பின் வைக்கிறதில்ல. வர சம்மர் வெக்கேஷனுக்கு முன்னாடி வாரம் 10 நாள் லீவு போடுவேன். நாட் நவ். ப்ராசிக்யூட்டர் சார், காஃபி குடிக்கிறீங்களா? நல்லா யோசனை பண்ணி. கேஸ் மறுபடியும் எத்தனாம் தேதி? 20ஆம் தேதியா? சப் இன்ஸ்பெக்டர் ராஜனை கோர்ட்டில் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அவ சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வருகிற 20ஆம் தேதி கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது எதிர்த்தரப்பு வக்கீல் ஒரு புது சாட்சியத்தை கொண்டு வர போறதா சொன்னாரு. உண்மையா? ப்ராசிக்யூட்டர் சார், நீங்க இந்த கேஸில் இவ்வளவு தீவிரமா இருக்கிறது சரியில்லை. நாங்க வரோம். விடை பெற்று கொண்டு வெளியே வந்தார்கள். டிஎஸ்பி ராஜசேகரனும் இன்ஸ்பெக்டர் பால்ராஜும் வாசல் வரை வந்து வழி அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்த சத்தியமூர்த்தியை கவலையோடும் கண்களின் நீரோடும் எதிர்கொண்டாள் கீதாஞ்சலி. எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாத கீதாஞ்சலி, யாரும் என்னை எதுவும் பண்ணிட முடியாது. இப்பத்தான் எனக்கு தைரியமே வந்திருக்கு. அந்த துரைராஜை தூக்கில் ஏத்தாம நான் விட போறதில்ல. அந்த சிறிய குப்பம் பூராவும் கட்சி கொடிகளால் கலக்கலத்தது. 4 திசைகளிலும் ஒலிபெருக்கிகள் நின்று காட்டு கத்தலாய் கத்திக்கொண்டு இருந்தது. எல்லாமே கட்சி பாடல்கள். அமைச்சர் மனுக்களை பெறும் விழா. வாசகங்கள் நிரப்பப்பட்ட துணி பேனர்கள் காற்றில் ஆடியது. கட்சி தொண்டர்கள் அமைச்சருக்காக 100-200 மில்லி போதைகளோடு காத்திருந்தார்கள். ஒரு பெரிய கும்பல் கைகளின் மனுக்களோடு முகத்தில் வியர்வை துளிகளோடும் நின்றிருந்தார்கள். யோ, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கயா, அமைச்சர் வர வழியில எச்சி துப்பி வைக்கானுங்க. தொண்டர் ஒருவர் ஜனங்களை விரட்டினார். ராமசாமி மனுக்களை வாங்கி அமைச்சர் என்ன பண்ணுவாரு? யாரோ ஒருவர் சீரியஸான குரலில் கேட்க கூட்டத்திலிருந்து இன்னொருவர் சொன்னார். மனுக்களை வாங்கி கார்ல போட்டுக்கிட்டு போற வழியில ஏதாவது ஒரு பலகார கடை வாசல்ல காரை நிறுத்தி கிலோ 3 ரூபாய் வீதம் வித்துட்டு போயிடுவாரு. கும்பலில் ஒரு பகுதியினர் சிரித்தார்கள். ஒலிபெருக்கியில் பேச்சாளராக வளர்ந்து கொண்டு இருக்கும் ஒருவர் மைக்கை விழுங்கி விடுகிற மாதிரி வாயை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார். பாட்டு நின்று போயிருந்தது. ஏழை எளிய மக்கள் கோட்டைக்கு சென்று அமைச்சரை சந்திக்க தங்கள் கைப்பணத்தை செலவழித்து கொண்டு வர வேண்டுமே என்பதற்காக அமைச்சரை இங்கே வந்து மனுக்களை பெற்றுக்கொள்கிறார்.
இது ஏழைகள் ஆட்சி. ஏழைகளுக்காகவே பணிபுரிய காத்திருக்கும் எளிய ஆட்சி. உங்கள் குறை எதுவாக இருந்தாலும் சரி, விளக்கமாய் எழுதி அமைச்சரிடம் கொடுங்கள். அவர் உடனடி நடவடிக்கை எடுத்து உங்கள் குறையை தீர்த்து வைப்பார். குன்றின் மேல் இருக்கும் குமரன் குறைகளை தீர்த்து வைத்தான் அன்று. குணக்குன்றாம் நம் அமைச்சர் தீர்த்து வைக்கிறார் குறைகளை இன்று. அமைச்சர் வந்ததும் முட்டி மோதிக்கொண்டு மேடைக்கு வராதீர்கள். வரிசையாய் ஒவ்வொருவராய் மேடைக்கு வந்து மனுக்களை கொடுங்கள். ஒலிபெருக்கையில் பேச்சு வழிந்து கொண்டு இருந்தபோது போலீஸ் ஜீப் ஒன்று வேகமாய் வந்து சாரிட்டு நின்றது. தொடர்ந்து அமைச்சரின் கார். அமைச்சர் அற்புதராஜ் வாழ்க! தென்பாண்டி ஈன்றெடுத்த மன்னவனாம் அற்புதராஜ் வாழ்க! வங்கம் தந்த தங்கம் வாழ்க! அமைச்சர் அற்புதராஜ் காரிலிருந்து இறங்கினார். கும்பிட்ட கைகளில் 10 விரல்களிலும் மோதிரங்கள். நாங்கள் வைரமாக்கோ என்று கண்களை சிமுட்டியது. புகை மாதிரியான மஸ்லின் ஜிப்பாயிலும் மூக்கை அடைக்கிற மாதிரியான சென்டிலும் நிரம்பி தெரிந்த அற்புதராஜ் நிச்சயமாக 6 அடி உயரம் இருந்தான். மூக்கின் அடிவாரத்தில் கைக்குள் அடங்குற மாதிரி பீசை வளர்த்து வைத்திருந்தார். போலீஸ் வளையம் போட்டுக்கொள்ள அதன் மத்தியில் அமர்த்தலாய் நடந்து மேடையை நோக்கி போனார். அவர் மேடை ஏறி நாற்காலியில் உட்கார்ந்ததும் கூட்டம் கைகளை தட்டியது. அமைச்சர் தனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாவட்ட செயலாளரிடம் திரும்பி மெல்லிய குரலில் கோபப்பட்டார். என்னையா, இந்த ஏரியா அவ்வளவு நாறுது, கூட்டம் போட உனக்கு வேற இடமா கிடைக்கல? மன்னிச்சுக்கோங்கண்ண, இந்த ஏரியாவில் தான் நம்ம தொண்டர்கள் அதிகம். உங்க பேர்ல ஒரு இளைஞர் மண்டபம் இந்த ஏரியாவில் தான் இருக்கு. உடனுக்குடனே குறைகளை தீர்த்து வைக்கிற மாதிரி சில மனுக்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கியா? நம்ம தொண்டர்களையே தயார் பண்ணி வச்சிருக்கண்ண. மதியானம் யார் வீட்டில் சாப்பாடு? மில்லு ஓனர் சோமசேகர் வீட்டில் தான். ராத்திரிக்கு ஒரு கம்பெனி டைரக்டர் வீட்டில். என்னையா, தொண்டர்கள் அதிகம் இருக்கிற ஏரியான்னு சொன்ன, கும்பலையே காணோம். நாம பேசுறதுக்குள்ள கும்பல் வந்துருண்ண. கூட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பி. கூட்டத்தின் நிகழ்ச்சிகள் மெலமெலவென்று நகர்ந்தது. நிகழ்ச்சியின் முடிவில் அற்புதராஜ் மனுக்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். ஒவ்வொரு மனுவையும் வாங்கி படித்து தனக்கு பின்னால் நின்று இருந்த உதவியாளரிடம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து சொன்னார். ஏறக்குறைய அரை மணி நேரம். கடைசி மனுவை வாங்கி படித்து பிஏவிடம் நீட்டிய அமைச்சர் மைக் அருகே வந்து சொன்னார். மனுக்களை எல்லோரும் கொடுத்து முடித்து விட்டீர்களா என்று கேட்டார். கொடுக்க வேண்டியவர்கள் யாராவது இருந்தால் நான் பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கொடுத்தால் நல்லது. அடுத்த வினாடி கும்பலின் கோடியிலிருந்து அந்த குரல் வந்தது. ஒன் மோர் அப்ளிகேஷன் ஹியர். எல்லோரும் தலைகளை உயர்த்த கும்பலின் கோடியில் நின்றிருந்த காரிலிருந்து இறங்கிய சத்தியமூர்த்தியின் கையில் ஒரு தாளோடு வந்து கொண்டு இருந்தார். கும்பலில் லேசாய் ஒரு சலசலப்பு. யாராது கார்ல வந்து மனு தராரு? காருக்கு பெட்ரோல் சரியா கிடைக்கிறதில்லன்னு புகார் பண்றாரா? ஆப்பிள் விலை ஏறி போச்சுன்னு மனு தராரா? சத்தியமூர்த்தி மேடையின் மேல் ஏறினார். அமைச்சரை ஏறிவிட்டபடி சொன்னார். சார், இந்த மனுவை நானே படிக்கலாமா? படிங்க. தேங்க்யூ. சத்தியமூர்த்தி மைக் அருகே வந்தார். தொண்டையை கனைத்து கொண்டு கணீர் என்ற குரலில் பேச ஆரம்பித்தார். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் அவர்களுக்கும் இங்கே கூடியுள்ள பொதுமக்களுக்கும் என் வணக்கம். நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். தமிழில் சொல்வதானால் ஒரு அரசாங்க வக்கீல். பக்கத்து தெருவில்தான் வசிக்கிறேன். அமைச்சர் இங்கே வந்து மனுக்களை பெற்றுக்கொள்ள போகிறார் என்ற விஷயம் எனக்கு தெரிந்த வினாடி நானும் ஒரு மனுவை கொடுக்க விரும்பினேன். நீங்கள் எல்லாம் கொடுத்த மனுக்களுக்கும் நான் கொடுக்க போகிற மனுவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் பொதுமக்கள், நான் ஒரு அரசாங்க அதிகாரி. ஒரு குற்றவாளியை நீதிபதி தண்டித்தே ஆக வேண்டும் என்று செயல்படுபவன். ஆனால் 2 நாட்களாக என் கடமையுணர்ச்சிக்கு ஒரு சோதனை வந்திருக்கிறது. அரசாங்கத்தின் மேல்மட்ட புள்ளி ஒருவரிடமிருந்து எனக்கு மிரட்டல் வந்திருக்கிறது. நான் வழக்கு ஆஜராகாமல் விடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறது. இது நியாயமா? குற்றவாளி அரசாங்கத்துக்கு வேண்டிய நபர் என்பதில் இப்பேற்பட்ட மிரட்டல்களை விடலாமா? அமைச்சர் எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? கூட்டம் சத்தியமூர்த்தியின் பேச்சில் உறைந்து போயிருந்தது. அமைச்சர் தன் கழுத்தில் மேல் துண்டால் வியர்த்த முகத்தை துடைத்து கொண்டார். செயலாளரிடம் மெதுவான குரலில் சொன்னார். எவனோ நம்ம ஆளு குஸ்புத்தனம் பண்ணியிருக்கான் போல இருக்கு. படிச்சவங்க கிட்ட போய் வாலாட்டலாமா? சரிண்ண, கூட்டம் பூராவும் உங்களையே பாக்குது. அந்த ஆள் சொன்ன புகாருக்கு சரியான பதில சொல்லுங்க. அமைச்சர் எழுந்தார். பெரியோர்களே வணக்கம். இந்த அரசு ஏழைகளின் அரசு.
நீதிக்கு தலைவணங்கி செயல்படுகிற அரசு. யாரோ சமூக விரோதிகள் இந்த அரசாங்க வக்கீலை மிரட்டி இருக்கிறார்கள். நான் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரியிடம் சொல்லுவேன். அமைச்சர் என்னை மன்னிக்க வேண்டும், சத்தியமூர்த்தி குறுக்கிட்டார். அந்த சமூக விரோதிகள் அதிகாரம் நிறைந்த பதவியில் இருந்தால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? கூட்டம் கைத்தட்டியது. அமைச்சர் அற்புதராஜ் எரிச்சலானார். மனுவை கொடுத்துவிட்டு போங்கள், நான் ஆவத செய்கிறேன். சாரி சார், இந்த மனுவை உங்களிடம் நான் கொடுக்க விரும்பவில்லை. காரணம், இந்த மனு குப்பை கூடைக்கு போவதை காட்டிலும் என் பாக்கெட்டிலேயே இருப்பதை விரும்புகிறேன். நான் வசிக்கும் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் மக்களின் குறைகளை கேட்க வந்ததால் நானும் இந்த மேடையை என் குறையை சொல்வதற்காக உபயோகப்படுத்திக் கொண்டேன். என்னை கட்டுப்படுத்த எந்த அதிகார துஷ்பிரயோகமும் உபயோகப்படாது. நான் என்னுடைய கடமையை செய்யத்தான் போகிறேன். கூட்டம் வேகமாய் கைகளை தட்டி கொண்டு இருக்கும்போதே சத்தியமூர்த்தி மேடையை விட்டு இறங்கி காரை நோக்கி போனார். அமைச்சர் அற்புதராஜ் பற்களை கடித்து அருகே உட்கார்ந்திருந்த செயலாளரை பார்த்தார். கிசுகிசுத்தார். யோ, ஆள் எங்கே இருக்கான்னு பார்த்து வக்கீல் தொழிலை பார்க்க முடியாதபடி பண்ணியா? மேடையில் ஏறி நம்ம கவர்மெண்ட் மானத்தையே நாரா கிழிச்சிட்டு போயிட்டான். சரிண்ண, நான் கவனிச்சுக்கிறேன். தொலைவில் கடல் சத்தம் போட்டது. பரத்குமார் தன் கையில் இருந்த நிலக்கடலை பொட்டலத்தை வேகமாய் காலி செய்து கொண்டு எதிரே உட்கார்ந்த அக்ஷயாவிடம் தன் ஆள்காட்டி விரலை நீட்டினான். என்ன என்றாள் அக்ஷயா. இந்த விரலால வீண பாலச்சந்தர் வீணையை வாசிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? இது உங்க விரல். இந்த விரலால அவர் எப்படி வீணை வாசிக்க முடியும்? செக், எல்லா அறுபஜக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த அரை மணி நேரமா உன்னை மடக்க பார்க்கற முடிய மாட்டேந்தே. நான் ஒரு அறுவை ஜோக்க சொல்லட்டுமா என்று அக்ஷயா கேட்டாள். எனக்கு தெரிஞ்ச அறுவை ஜோக்கா சொல்லு பார்க்கலாம். பாலைவனத்துல கவரை எப்படி ஒட்டுவாங்க? கவரை ஒட்டுறதா? அங்கே பசை ஏது? இருக்கா? பின்னன் தலையை கீறினான் பரத்குமார். ஒரு நிமிஷம்தான் டைமு, அதுக்குள்ள சொல்லணும். ஒரு நிமிஷம் வரைக்கும் பரபரவென்று யோசித்து விட்டு உதட்டை பிதுக்கினான் பரத்குமார். அக்ஷயா சிரித்து கொண்டே சொன்னாள், பாலைவனத்துல தான் ஒட்டகம் இருக்கே. இதோ பாருங்க பரத், இந்த வெட்டி பேச்சை பேசுறதுக்கும் நிலக்கடலையை கொறிக்கிறதுக்கும் தான் மீச்சுக்கு வந்தீங்களா? வேற என்ன செய்யலாம் சொல்லு? மணல் வீட கட்டு விளையாடலாமா? பி சீரியஸ் பரத். அட, சீரியஸுக்கு இனிஷியல் வேற இருக்கா? சரி, நான் போறேன். நீங்களே இங்க உட்கார்ந்துட்டு குச்சி ஐஸ்கிரீம் சப்பிட்டு மணல் வீடு கட்டி விளையாடிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். சாரி அக்ஷயா, உட்காரு. பரத் அவளுடைய கையை பிடிக்க அக்ஷயா உட்கார்ந்தாள். என்ன பேச போற சொல்லு. எங்க அப்பா லெட்டர் போட்டிருக்காரு. உங்க அப்பா லெட்டர் போடுறது முக்கியமான விஷயமா? என்ன உடனே ஊருக்கு வர சொல்லியிருக்காரு. எதுக்கு? அதான் தெரியலையே. ஒரு வேளை உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாரோ என்னமோ. அட்வான்ஸ் கங்க்ராஸ். கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவரோட குழந்தைகளோடவோ சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். வாழ்த்துக்கள். ஐயோ, நான் உன்னை காதலிக்கிறேனே. இதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு சாரி அக்ஷயா, நான் ஒரு மடையன். பிஎல் படிப்பை முடிச்சிட்டு எப்படித்தான் ஜட்ஜி முன்னாடி போய் பேச போறேன்னு தெரியல. அக்ஷயா புன்னகித்தாள். அப்படியெல்லாம் நீங்க ஜட்ஜி முன்னாடி போய் உளர மாட்டீங்க. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? நீங்க பிஎல் படிப்பை தான் பாஸ் பண்ண மாட்டீங்களே. கோர்ட்டுக்கும் நீங்க பிஎல்ல தான் பாஸ் பண்ண மாட்டீங்களே, கோர்ட்டுக்கும் போக மாட்டீங்க. இதுல ஜட்ஜி முன்னாடி எப்படி பேச போறீங்க? அழகா காலை வாரி விடுற கலையை கத்துக்கிட்டு இருக்க அக்ஷயா. இன்னொரு நாளைக்கு சொல்றேன். இப்போ எங்க அப்பா லெட்டரை பத்தி பேசுவோமா? பேசுவோம். என்னை உடனே சேலத்துக்கு புறப்பட்டு வரும்படி சொல்லி இருக்காரு. எதுக்காக இருக்கும்? யோசிச்சு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னோட அக்கா வளைகாப்போ? அக்ஷயா முறைக்க பரத்குமார் அவசரமாய் கன்னத்தில் போட்டு கொண்டான். அவசரம். உன்னோட அக்காவுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே, எப்படி வளைகாப்பு நடத்த முடியும்? மூளையை ஒரு நிலையில் வச்சு யோசிங்க. கடல் இப்படி சத்தம் போட்டிருந்தா எப்படி என்னால் யோசிச்சு சொல்ல முடியும்? நீயே சொல்லு, என்ன காரணம் இருக்குன்னு என்றான் பரத்குமார். எங்க அப்பாவோட கடைசி தம்பி ஒருத்தர், பேரு துரைராஜ். அவர் யாரோ ஒருத்தரை கொலை பண்ணிட்டதாய் கோர்ட்ல இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது விஷயமா என்கிட்ட ஏதாவது பேசுறதுக்காக வர சொல்றாரோ என்னமோ. கோர்ட் கேஸுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அப்பா தன்னுடைய தம்பியை காப்பாத்துறதுக்காக பெரிய வக்கீலை வச்சு நிறைய பணம் செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, முன்னவே சொல்லியிருக்கியே. அது சம்பந்தமா என்கிட்ட ஏதாவது பேசுறதுக்காக அப்பா என்னை வர சொல்லியிருக்கலாம். சரி, சேலத்துக்கு எப்ப போற? செமஸ்டர் பரீட்சை நடந்துட்டு இருக்கு. 20ஆம் தேதி முடியும்.
அன்னைக்கு சாயந்தரம் ஏதாவது ஒரு பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ புறப்படலான்னு இருக்கு. கூட நான் வரட்டுமா? நீங்களும் வரீங்களா? எதுக்கு? நீ உங்க அப்பா அம்மாவை பார்க்க போற, நானே என்னோட அண்ணன் அண்ணியை பார்க்க வேண்டாமா? பரத்குமார் சொன்னதும் அக்ஷயா புன்னகையோடு தலையாட்ட அவன் அவளுடைய கன்னத்தை தட்டினான். அப்போ 2 பேரும் ஒன்னாவே கிளம்பிடுவோமா? ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல 2 டிக்கெட் ரிசர்வ் பண்றேன். ஒன்று அப்பர் பெர்த் எனக்கு, இன்னொன்று லோயர் பெர்த் உனக்கு. என்ன ஐயாவோட பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? சரி சரி சரி, நீ அப்பர் பெர்த் எடுத்துக்கோ, நான் லோயர் பெர்த் எடுத்துக்கிறேன். போதுமா? சேலம் வந்ததும் உங்க அண்ணனை நான் பார்த்து பேச போறேன். எதுக்கு? உங்களை கண்டிப்பா வக்கீல் தொழிலுக்கு படிக்க வைக்கத்தான் வேணுமான்னு கேட்க போறேன். அடி பாவி! அவள் தலையில் குட்டுவதற்காக கையை குவித்து ஓங்கினான் பரத்குமார். கோர்ட் 20ஆம் தேதி காலை 11 மணிக்கு அசாத்திய கும்பலோடு கூடியிருந்தது. அமைச்சர் அற்புதராஜிடம் மனு கொடுத்த விபரம் எல்லா பத்திரிகையின் முதல் பக்கத்திலும் பிரதானமாய் பிரசுரமானதில் சத்தியமூர்த்தி கொஞ்சம் பிரபலமாகியிருந்தார். பார் அசோசியேஷனில் இருந்த வக்கீல்கள் அனைவரும் ஆள் மாற்றி ஆள் கைகுலுக்கி அவரை உற்சாகப்படுத்தினார்கள். இந்த 20ஆம் தேதி விசாரணைக்காக எல்லோரும் காத்திருந்தார்கள். எதிர்த்தரப்பு வக்கீல் கொண்டு வந்து நிறுத்தியிருந்த சாட்சியை நோக்கி மெல்ல நடந்தார் சத்தியமூர்த்தி. கூண்டில் நின்று இருந்த அந்த பெண் போர்த்தி இருந்த சேலை தலைப்பை இன்னும் இழுத்து போர்த்தி கொண்டு அவரை ஏறிட்டாள். அந்த இளம் பெண், உன் பேர் என்னம்மா? வசந்திங்க. நீ எங்க குடியிருக்க? தாதகாப்பட்டியில. துரைராஜை உனக்கு எப்படி தெரியும்? அவர் என்னோட கஸ்டமர் தான். கஸ்டமரா? நான் ராத்திரி தொழில் பண்றது சார். போலீஸ் ரெக்கார்ட்ஸில் என் பேரு பல தடவை வந்திருக்கு. அந்த வசந்தி சொன்னதும் கோர்ட்டில் லேசாக சிரிப்பொலி கேட்டது. துரைராஜ் தினமும் உன் வீட்டுக்கு வருவாரா? வாரத்துக்கு 2 தடவை வருவாரு. போன மாதம் 13ஆம் தேதி துரைராஜ் உன் வீட்டுக்கு வந்தாரா? ஆமாம் வந்தாரு. எத்தனை மணிக்கு வந்தாரு? ராத்திரி 8 மணிக்கு. எத்தனை மணிக்கு போனாரு? விடிஞ்சுதான். ஒரு 5-6 மணி இருக்கலாம். ராத்திரி 8 மணிக்கு வந்தவர் காலையில் 6 மணிக்கு தான் போனாரா? ஆமாம். சத்தியமூர்த்தி தன் கருப்பு அங்கியை இழுத்து விட்டு கொண்டு, இதோ பாரம்மா வசந்தி, நீ கொலை குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிற. துரைராஜை காப்பாத்துறதுக்காக பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கிற, சரியா? இல்லை, நான் உண்மையை தான் சொல்றேன் சார். துரைராஜ் அன்னைக்கு ராத்திரி பூராவும் என் வீட்டில் தான் இருந்தாரு. இல்லை, நீ போய் சொல்ற. சத்தியமூர்த்தி புன்னகையோடு அவளை நிமிர்ந்து பார்த்தார். குரலை கணீர் என்று உயர்த்தி கொண்டு கேட்டார். உனக்கு மாரப்பனை தெரியுமா வசந்தி? மாரப்பனா? யாரது? அயோத்தியா பட்டணத்துல கீழடி தெருவில் இருக்காரே அந்த மாரப்ப. உரக்கிடங்குல டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காரே அந்த மாரப்ப. அது யாருன்னு எனக்கு தெரியல. அவரும் உன்னோட கஸ்டமர் தான். போன மாதம் 13ஆம் தேதி ராத்திரி பூராவும் லாட்ஜில் ஒரு ரூம் எடுத்து நீயும் அந்த மாரப்பனும் தங்கி இருக்கீங்க. அந்த வசந்தி முகம் உயர்த்தாள். பொய் சாட்சி சொல்றது அவ்வளவு சுலபம் இல்லை வசந்தி. நீ இந்த கோர்ட்டுக்கு பொய் சாட்சி சொல்ல வரேன்னு எனக்கு 4-5 நாளைக்கு முன்னாடியே தகவல் வந்துருச்சு. உனக்கு கிராக்கிகளை கொண்டு வர பரத்துக்கு போலீஸ் பயம் காட்டின. அவன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நீ 13ஆம் தேதி ராத்திரி 8 மணிலிருந்து விடிய காலை 6 மணி வரை அந்த மாரப்பனோடு ஜெகதா லாட்ஜில் இருந்திருக்க. நீ இந்த உண்மையை ஒத்துக்கலன்னா லாட்ஜ் மேனேஜர் இங்க சாட்சி சொல்லுவார். அப்புறம் பொய் சாட்சி சொன்னதற்காக போலீஸ் உன்னை கைது பண்ணோம். அவள் மிரண்டு போய் எதிர்த்தரப்பு வக்கீலை பார்த்தார். பிறகு சத்தியமூர்த்தியிடம் திரும்பி கை கூப்பினார். சார், நான் சொன்னது பொய் தான் சார். அந்த வசந்தி தலைக்குனிய சத்தியமூர்த்தி ஜட்ஜை புன்னகையோடு பார்த்தார். கோர்ட்டில் லேசாய் ஒரு ஆரவாரம் கிளம்பி இருந்தது. இரவு மணி 10. வெளியே சுவர்கோழி எரிந்து கொண்டு இருந்தது. மேஜை விளக்கு வெளிச்சத்தில் தி ரைட்ஸ் அண்ட் தி ராங் ஆஃப் கிரிமினல்ஸ் தங்க எழுத்துக்கள் மின்ன தடிமனான சட்ட புத்தகத்தை புரட்டி கொண்டு இருக்க, எதிரே அவர் மனைவி கீதாஞ்சலியும் 16 வயது மகள் மந்தாகினியும் கவலையோடு மேய்வாய்களை தாங்கியபடி உட்கார்ந்திருந்தார்கள். படிப்பதை நிறுத்திவிட்டு அவர்களை ஏறிட்டார் சத்தியமூர்த்தி. என்ன, அம்மாவும் மகளும் தூங்க போகலையா? தூக்கம் வரல. ஏன், எப்படிங்க தூக்கம் வரும்? நீங்க இன்னைக்கு கோர்ட்ல
அந்த சாட்சியை சாயம் போக வச்சிட்டீங்க. இந்த விஷயம் அந்த பேர் வழிகளுக்கு எவ்வளவு ஆத்திரத்தை கொடுத்துருக்கோம். அங்க இந்நேரம் உங்களை கருவிட்டு இருப்பாங்க. இருக்கட்டுமே, உங்களுக்கு அவங்கள நினைச்சா பயமாவே இல்லையா? எதுக்காக பயப்படணும் என்று சொல்லி சிரித்தவர் மகளிடம் திரும்பினார். ஏமா, உனக்கு பயமா இருக்கா? வாசல்ல போலீஸ் தான் காவலுக்கு இருக்காங்களே, அப்புறம் ஏன் பயப்படணும்? அவள் சொல்லி முடித்த அதே வினாடி டெலிஃபோன் சீறிட்டது. கை நீட்டி ரிசீவரை எடுத்தார் சத்தியமூர்த்தி. ஹலோ ஹலோ ப்ராசிக்யூட்டர். எஸ், நான் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் பேசுகிறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். 2 நாளைக்கு முன்னாடி ஐஜி ஃபோன் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தும்படி சொன்னாரு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெளியே எங்கே போனாலும் எஸ்கார்ட்ஸ் போட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வேண்டாம் இன்ஸ்பெக்டர். இப்போ என்னோட பங்களாவுக்கு முன்னாடி போட்டு இருக்கிற காப்ஸே போதும். நீங்கள் ரொம்பவும் அலட்சியமாக இருக்கிறீங்க மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர் சார். எதிரிகள் ஆபத்தானவங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் அட்வைஸ். ரிசீவரை வைத்துவிட்டு மறுபடியும் சட்ட புத்தகத்துக்குள் கண்களை போட்டார் சத்தியமூர்த்தி. ஃபோனில் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு? கீதாஞ்சலி கேட்டாள். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எனக்கு எஸ்கார்ட்ஸ் போட போகிறாராம். நல்லது தானே. நான் என்ன பிரசிடெண்ட்டா இல்லை கவர்னரா? எனக்கு எந்த எஸ்கார்ட்ஸும் வேணாம். உங்கள் தைரியம் எங்களுக்கு வரல. மந்தாகினியை கொஞ்ச நாளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டான்னு பார்க்குறேன். அவளோட படிப்பு என்ன ஆகிறது? ஒன்றும் ஆகாது. டெலிஃபோன் மறுபடியும் வீழிட்டது. டெலிஃபோனை 2 தரம் அலறவிட்டு ரிசீவரை எடுத்தார் சத்தியமூர்த்தி. ஹலோ ப்ராசிக்யூட்டர். எஸ், இன்னைக்கு கோர்ட்டில் அருமையாக வாதாண்டினீங்க. நீங்கள் யாரு? அன்னைக்கு வந்த 2 பேரில் ஒருத்தன். குட். நாங்கள் எவ்வளவு சொல்லியும் பிடிவாதமாக கேஸ் நடத்துறீங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. நான் கேஸை நல்லா நடத்துறதா நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க. ப்ராசிக்யூட்டர் சார், எதிரியோட பலத்தை புரிஞ்சிக்காம நீங்கள் களத்தில் இறங்கிட்டீங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். முடிவு உங்களுக்கா எனக்கா? ரிசீவரை அதனிடத்தில் சாத்திவிட்டு சிரித்தார் சத்தியமூர்த்தி. ஃபோனில் யாருங்க? கீதாஞ்சலி நடுக்கமாய் கேட்டாள். நம்ம நண்பன்தான், சத்தியமூர்த்தி சொல்லிவிட்டு சட்ட புத்தகத்தின் ஏதோ ஒரு பக்கத்தில் கவனமானார். கீதாஞ்சலியும் மந்தாகினியும் கனமான கவலையோடு அவரையே பார்த்து கொண்டு இருந்தார்கள். அந்த விடியற்காலையில் சேலம் ஜங்ஷனில் வந்து நின்ற ஏற்காடு எக்ஸ்பிரஸில் இருந்து சின்ன சின்ன சூட்கேஸ்களோடு இறங்கினார்கள் பரத்குமாரும் அக்ஷயாவும். சூரியன் கிழக்கு சுவர் பூராவும் கனகாம்பர நிறத்தில் டிஸ்டம்பர் பூசிக்கொண்டு இருக்க சேலம் விடிந்து கொண்டு இருந்தது. சேலத்துல எத்தனை நாள் கேம்ப்பு? அப்பா சொல்ற வரைக்கும் சுமார் எத்தனை நாள் ஆகும்? 1 வாரம் 10 நாள் ஆகும். சரி, தினமும் ஒரு தடவையாவது என்னோட அண்ணன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. உன்னோட சித்தப்பா துரைராஜ் கேஸ் விஷயத்துல என்ன மறந்துடாத. தினசரி காலையில 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணணும். சரி, இந்த தடவை என்னோட அண்ணன் அண்ணிக்கிட்ட நம்ம காதல் விஷயத்தை டிக்ளேர் பண்ண போற. நீ உங்க அப்பா அம்மா கிட்ட பேச்சுவாக்கிலே சொல்லிடு. ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார்கள். காத்திருந்த டவுன் பஸ்களில் கண்டக்டர்கள் பஸ் ஸ்டாண்ட் என்று கத்திக்கொண்டு இருந்தார்கள். ஆட்டோ டிரைவர்கள் கொஞ்சமும் சுத்தமாய் படிப்பு வாசனையோடு தெரியும் பிரயாணிகளை மொய்த்து ஆட்டோக்களுக்கு கூப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். பரத், என்ன அக்ஷயா, நான் போக வேண்டிய பஸ் நின்றுட்டு இருக்கு, புறப்படட்டுமா? ஏன் 2 பேரும் ஒரே ஆட்டோவில் போயிடலாமே. வேண்டாம், இது சேலம், சென்னை கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்களும் இங்கே அதிகம். நீங்க ஆட்டோவில் கிளம்புங்க, எனக்கு பஸ் தான் வசதி. வரட்டுமா? பேசிக்கொண்டே ஓடிப்போய் நகர்கிற பஸ்ஸில் லாவகமாய் ஏறிக்கொண்டாள் அக்ஷயா. பரத்குமார் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தான். பேக் என்ஜின் பொருத்தப்பட்ட ஆட்டோ எது என்று தேடிக்கொண்டு இருந்தபோது தோளில் ஒரு கை விழுந்தது. திரும்பி பார்த்தான். தலையில் ஹெல்மெட்டை பொருத்தி கவர்ச்சியாய் சிரித்த அந்த இளைஞன் தெரிந்தான். பரத்குமார் மலர்ந்தான். ஹலோ ஜெயராமன், என்னடா காலங்காத்தால ஜங்ஷன் பக்கம் சுத்திக்கிட்டு இருக்க? கல்லூரி கால நண்பனான அந்த ஜெயராமன் புன்னகைத்து சொன்னான். ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல ஒருத்தரை எதிர்பார்த்த, அவர் வரல. ஆனா பெண்ணா? கண்ணை சிமிட்டினான். 70 வயசுல ஒரு ஆண், போதுமா? பேரு குப்தா, டெக்னிக்கல் கன்சல்டன்ட். அகமதாபாத்திலிருந்து நேத்திக்கு சென்னை வந்திருப்பாரு. இன்னைக்கு ஏற்காடுல புறப்பட்டு வரதா டெலிகிராம் கொடுத்திருக்காரு. அவரை ரிசீவ் பண்ணி நேஷனல் ஹோட்டல்ல கொண்டு போய்
உட்கார வைக்க வேண்டியது என்னோட வேலை. இன்னும் சேலம் டெக்ஸ்டைல்ஸ்ல தான் ஒர்க் பண்றியா? ஆமா என்றவன் என் விழாவில் தன் ஆள்காட்டி விரலால் குத்தி, யாரா அது என்றான். புரிந்து கொண்டு அக்ஷயா என்றேன். என்ன டைம் ஃபீலிங் லவ்வா? சேச்ச, இது தெய்வீக லவ்வுடா. பிஎல் முடிச்சுட்டு அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த விஷயம் இந்த அண்ணனுக்கு தெரியுமா? இனிமேதான் சொல்லணும். இப்போ வீட்டுக்கு தானே போற? ஆமா. சரி வா, நான் ஸ்கூட்டரில் தான் வந்திருக்கேன். உன்னை டிராப் பண்ணிட்டு நான் அப்படியே மில்லுக்கு போறேன். தேங்க்யூ தேங்க்யூ. இருவரும் ஸ்கூட்டர் பார்க்கிங்குக்கு வந்தார்கள். பஜாஜ் ஸ்கூட்டரின் தொண்டைக்குள் சாவியை கொடுத்து கொண்டே ஜெயராமன் சொன்னான், உங்க அண்ணன் சத்தியமூர்த்தி இந்த ஒரு வாரத்துல பயங்கர ஃபேமஸ். சேலம் புறாவும் இதே பேச்சுதான். என்ன பண்ணினாரு? என்ன பண்ணினாரா? நீ பேப்பர் பார்க்கவே இல்லையா? பேப்பர் பார்க்க எங்க நேரம் இருக்கு? அண்ணா என்ன பண்ணினாரு? கோர்ட்ல ஜட்ஜை பார்த்து ஏதாவது திட்டாரா? நோ, பப்ளிக் மீட்டிங்ல மினிஸ்டர் கிட்டேயே மனு கொடுத்துட்டாரு. மனுவா? என்ன மனு? ஸ்கூட்டரை உதைத்து அதன் மேல் பரவிக்கொண்டே விபரத்தை பூராவும் சொன்னான் ஜெயராமன். அவன் சொல்லி முடித்ததும் பரத்குமார் சிரித்தான். வெள்ளியனில் உட்கார்ந்து கொண்டே சொன்னான், அண்ணனுக்கு எப்பவுமே சம தைரியம்தான். யாருக்கும் பயப்பட மாட்டாரு. இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா ஜெயராமன்? யாருக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரணும்னு நினைக்கிறாரோ அந்த துரைராஜ் அக்ஷயாவோட சித்தப்பா. பூச்சிடா, ஒரு பக்கம் அண்ணன் இன்னொரு பக்கம் காதலியா? எப்படிடா சமாளிக்க போற? அதான் தெரியல. ஸ்கூட்டர் ஜங்ஷனை தாண்டி கொண்டு இருந்தது. சேலத்துல எத்தனை நாள் இருப்ப? அக்ஷயா இருக்கிற வரைக்கும். அட பாவி, சிரித்த ஜெயராமன் கேட்டான். இப்போ உங்க அண்ணன் வீடு எங்க? ஸ்வர்ணபுரி. சொந்த வீடா? ஆமாண்டா. ஸ்கூட்டரில் ஒரு 10 நிமிஷ பயணம். விடியக்கால இருட்டில் ஸ்வர்ணபுரி நிறைய பங்களாக்களோடு வந்தது. பேமெண்ட்டுகளில் வெள்ளை பனியன், வெள்ளை ஷர்ட் அணிந்த சில பேர் ஜாக்கிங்கில் ஈடுபட்டு இருந்தார்கள். எத்தனாவது கிராஸ் ரோடு? கடைசி. ஸ்கூட்டர் பாய்ந்தது. கடைசி கிராஸ் ரோடில் திரும்பிய அதே வினாடி ஸ்கூட்டரின் வேகம் அதிர்ச்சியோடு குறைந்தது. சத்தியமூர்த்தியின் பங்களா வாசலில் போலீஸ் ஜீப்பும் ஆம்புலன்ஸ் வேனும் கொஞ்சம் தள்ளி ஒரு மார்ச்சரி வேனும் நின்று இருக்க, பங்களாவின் உள்ளேயும் வெளியேயும் ஏராளமான காக்கி யூனிஃபார்ம்கள், பதட்டமான முகங்கள். முகம் மாறிப்போன பரத்குமார் ஸ்கூட்டர் நிற்பதற்கு முன்பாகவே கீழே குதித்து பங்களாவுக்குள் ஓட, எதிர்பட்ட அந்த வயதான இன்ஸ்பெக்டர் அவனை தடுத்து நிறுத்தினார். யார் நீங்க? சார், நான் சத்தியமூர்த்தியோட பிரதர். இப்பதான் சென்னையிலிருந்து வர. அண்ணனுக்கு என்ன ஆச்சு சார்? உங்க பேர் தான் பரத்குமாரா? ஆமா. என் கூட வாங்க. எமோஷனல் ஆகிடாதீங்க. அடுத்த மாதம் 14ஆம் தேதி ரிட்டையர் ஆக போறவங்க இன்ஸ்பெக்டர் ஜெகதீஸ்வரன் பரத்குமாரை கூட்டிக் கொண்டு உள்ளே போனார். பரத்குமாரும் அவனுக்கு பின்னால் ஜெயராமனும் வியர்த்து கொண்டே உள்ளே போனார்கள். ஹாலையொட்டின மாதிரி இருந்த படுக்கை அறை வந்ததும் திடும் என்று அதிர்ந்து போய் நின்றார்கள். கட்டிலும் மெத்தையும் சின்ன சின்ன துணுக்குகளாய் சிதறியிருக்க, அவைகளில் நடுவே 3 திக்குகளை பார்த்தபடி சத்தியமூர்த்தி, கீதாஞ்சலி, மந்தாகினி கிடந்தார்கள். மந்தாகினி ஏறக்குறைய சுட்ட ரொட்டி மாதிரி கருகி போயிருந்தாள். கீதாஞ்சலியின் பாதிமுகம் பீத்து கொண்டு போயிருந்தது. 100கணக்கான கழுகுகள் கொத்தி குதறி எடுத்தது போல சத்தியமூர்த்தி சின்ன பின்னமாக தெரிந்தார். சார், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஜல்லட் என்கிற டைனமிட் வஸ்து ஆக்ரோஷமாக வெடிச்சிருக்கு. யாரோ வந்து ஜன்னல் வழியா வீசிட்டு போயிருக்காங்க. அவங்கள பிடிச்சிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? போலீஸை தீவிரமாக உசுப்பி விட்டு இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல ஆளை அமுக்கிடுவோம். நீங்க இப்படி கொஞ்சம் வெளியே வரீங்களா பரத்குமார்? டைனமைட் டிடெக்டர்ஸ் வர வரைக்கும் இந்த ரூம்ல இருக்கிற எதையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் கம். அடுக்கிற அவனை கூட்டிக் கொண்டு வெளியே வந்தார் இன்ஸ்பெக்டர் ஜெகதீஸ்வரன். சப் இன்ஸ்பெக்டர் ராஜாராம் எதிர்பட்டார். என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க ராஜாராம்? ஃபரன்சிக் பர்சன் இப்போ வந்துடுவாங்க சார். தென் போலீஸ் டாக் இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடும் சார். தென் பங்களாவுக்கு பின்பக்கம் இருக்கிற தோட்டத்து மண்ணில் சம் ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு சார். அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க ஒரு காப்ஸ் அங்கே போட்டிருக்கேன் சார். பக்கத்து வீட்டுகளில் விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். எல்லோருமே டைனமைட் வெடி சத்தம் கேட்டுத்தான் கண் விழிச்சிருக்காங்க. இந்த ஸ்வர்ணபுரி ஏரியா எக்ஸ்ட்ரீம் எண்டு சார். நேத்து ராத்திரி
ஸ்ட்ரீட் லைட் பர்பஸா எரியாம பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா எலக்ட்ரிஷியன் யாருன்னு விசாரிங்க. ஆளை மடக்கி லைட்ஸ் எரியாததற்கு என்ன காரணம்னு கேளுங்க. ஆளு சொல்ற காரணம் ரீசனபிளா இருந்தா விட்டுருங்க. ஏதாவது மழைப்பினா ஸ்டேஷன் கொண்டு போயிடுங்க. நான் வந்து விசாரிக்கிறேன். எஸ் சார். சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் விரைப்பாக நின்று தளர்ந்து நகர்ந்தார். அக்ஷயா பஸ்ஸை விட்டு இறங்கி விடிந்து கொண்டு இருந்த அந்த நேரத்தில் தன் வீட்டை நெருங்கிய போது வீட்டு வாசலில் அவளுடைய அம்மாக்காரி சின்னதாய் கோலம் ஒன்றை இழுத்து கொண்டு இருந்தாள். மகளை பார்த்ததும் மலர்ந்தாள். 2 நாளா எனக்கும் அப்பாவுக்கும் கண்ணே பூத்து போச்சு. 2 நாளைக்கு முன்னாடி வந்தா என்னவா? பரீட்சை எழுத வேண்டாமா? சரி சரி உள்ளே போ, கோலம் போட்டுட்டு வரேன். அக்கா இன்னும் எழுந்திருக்கலையா? 7:30 மணிக்கு முன்னாடி அவ என்னைக்கு எழுந்திரிச்சிருக்கா? இன்னைக்கு மட்டும் எழுந்திருக்கிறதுக்கு அம்மாக்காரி பொறுமை. அக்ஷயா உள்ளே போனாள். அப்பா ருத்ரமூர்த்தி கட்டிலிருந்து எழுந்து உட்கார்ந்து வாயில் சிகரெட்டை பொருத்தி கொண்டு தீப்பெட்டியை தேடிக்கொண்டு இருந்தார். அக்ஷயாவை பார்த்ததும் சிகரெட்டை எடுத்து கையில் வைத்து கொண்டு வாமா என்றார். 50 வயதை தாண்டியிருந்த ருத்ரமூர்த்திக்கு வைரம் பாய்ந்த உடம்பு, சிலிப்பின நரைகேசம், சிவப்பான சின்ன கண்கள். என்னம்மா, பஸ்ஸா ரயிலா? ரயில் தான்ப்பா. அப்படி உட்காருமா. நாற்காலியை காட்டினார் ருத்ரமூர்த்தி. அக்ஷயா எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார். என்னப்பா, என்ன விஷயம்? எதுக்காக என்ன திடீர்னு புறப்பட்டு வர சொன்னீங்க? காரணம் இருக்குமா? நான் காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? குழப்பமாய் அப்பாவை பார்த்தாள் அக்ஷயா. அவர் கேட்டார், உன்னை எதுக்காகம்மா சென்னைக்கு அனுப்பியிருக்க? படிக்கிறதுக்காக தான்பா. ஆனா நீ படிக்கிற மாதிரி தெரியலையேம்மா. அப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த பையன் பேர் என்னம்மா? பரத்குமாரா? அப்பா, எல்லா விஷயம் எனக்கு தெரியுமா. சென்னையில இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் உன்னை பத்தி அப்பப்போ எழுதி அனுப்பிச்சிட்டே இருப்பான். உன்னோட அபிப்பிராயம் என்னம்மா? தொடர்ந்து படிக்க போறியா இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்பா, உடனே அம்மா கிட்ட கூட இன்னும் விஷயத்தை சொல்லலம்மா. நீ சென்னையிலிருந்து வந்ததும் உன்னை கேட்டுட்டு அக்ஷயா குறுக்கிட்டாள். அப்பா, அந்த பரத்குமார் ரொம்பவும் நல்லவர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சத்தியமூர்த்தியோட பிரதர். அதுவும் எனக்கு தெரியுமா. உங்க சித்தப்பா துரைராஜ் கேஸ்ல இந்த சத்தியமூர்த்தி ரொம்பவும் தீவிரமா இருக்காரு. சித்தப்பனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விடமாட்டாரு போல இருக்கு. நான் இப்ப கேஸுக்கு செலவு பண்றதை விட்டுட்டேன். அவருக்கு ஏதோ பதில் சொல்ல அக்ஷயா முயன்ற வினாடி கோலம் போட்டு கொண்டிருந்த அம்மாக்காரி வேக வேகமாய் உள்ளே வந்தாள். என்னங்க? இருவரும் அவளை ஏறிட்டார்கள். என்ன? ருத்ரமூர்த்தி நெற்றி பரப்பை சுருக்கி கொண்டே கேட்டார். அந்த சத்தியமூர்த்தி வக்கீலையும் அவரோட குடும்பத்தையும் யாரோ குண்டு வீசி கொண்டுட்டாங்களாம். எது வீட்டு சுப்பராமன் ஷிஃப்ட் முடிஞ்சு வர வழியில பார்த்துட்டு வந்தானா. நெஞ்சில் கை வைத்து திக்கென்று அதிர்ந்து போய் எழுந்தாள் அக்ஷயா. திரு ராஜேஷ்குமார் அவர்களின் நாளும் தெரிந்து கொள் தொடரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.